நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிங்கப்பூர் நகரை நிர்மாணித்தவரும் முன்னாள் பிரதமருமான லீ குவானுக்கு இரண்டாவது நாளாக பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோர்ட், ஐக்கிய நாடுகள் சபை தலைவர் பான் கி மூன் உள்ளிட்டோரும் அவரது மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். சிங்கப்பூரில் கடந்த 1959 முதல் 1990 வரை பிரதமராக பதவி வகித்தவர் லீ குவான் யூ. பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த சிங்கப்பூரின் முதல் பிரதமராக பதவி வகித்த இவர் சமீப காலமாக பல்வேறு நோய்களால் அவதிப்பட்டு வந்தார். கடந்த மாதம் 5ஆம் தேதி முதல் சிங்கப்பூர் பொது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த லீ குவான் நேற்று அதிகாலை காலமானார். இதனைத் தொடர்ந்து ஏராளமான மக்கள் மருத்துவமனைக்கும் பிரதமர் அலுவலகத்துக்கும் நேரில் சென்று மறைந்த லீ குவானுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். இரண்டாவது நாளான இன்றும் சிங்கப்பூர் நாடாளுமன்றம் அருகே சென்ற ஏராளமானோர் அங்கு மலர்ச்செண்டுகளை வைத்து அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதனிடையே ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோர்ட் நாடாளுமன்றத்தில் லீ குவான் மறைவுக்கு அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் நியூயார்க் நகரில் சிங்கப்பூருக்கான தூதர் கரேன் ஜானை நேரில் அழைத்து தமது ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தினார். பின்னர் பான் கி மூன் லீ குவானின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டார். பின்னர் இரங்கல் புத்தகத்தில் லீ குவான் யூ என்றென்றும் சகாப்தமாக நிலைத்து நிற்பார் என்றும் ஐநா சபை தலைவர் பான் கி மூன் பதிவிட்டார். லீ குவான் யூ மரணத்தையொட்டி நாடு முழுவதும் 7 நாட்கள் துக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. அவரது உடல் மக்களின் அஞ்சலிக்காக நாளை முதல் 4 நாட்கள் பாராளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கும். பின்னர் 29ஆம் தேதி முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ். சிங்கப்பூரின் தந்தை என்று அழைக்கப்படும் லீ குவான் காலமான நிலையில் அங்கு பல்வேறு இடங்களில் அஞ்சலி நிகழ்ச்சிகளும் பேரணிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. சிங்கப்பூர் அரசும் 7 நாள் துக்க நாளாக அனுசரிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. லீ குவான் மறைவு தொடர்பாக அங்கு மக்களின் மனநிலை எவ்வாறு உள்ளது என்பது குறித்து சிங்கப்பூரில் வசித்து வரும் பத்திரிகையாளர் ஆதித்யனிடம் இப்போது கேட்கலாம். ஆதித்யன், வணக்கம். சிங்கப்பூர் தந்தையா இருக்கிற லீ குவான் மறைவு அங்கு எந்த மாதிரியான ஒரு சூழலை நிலவி இருக்கிறது? சிங்கப்பூர் தலைவர் லீ குவான் யூ திங்கட்கிழமை அதிகாலை அவர் உயிர் பிரிந்தது. இது சிங்கப்பூரை பொறுத்தவரை எந்த விதமான ஒரு கலவரமும் கிடையாது. மிகவும் அமைதியான ஒரு சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. அவருடைய உடல் இஸ்தானா என்று அழைக்கப்படுகிற பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இப்பொழுது பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிங்கப்பூருடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் தர்மன் சண்முகரத்னம், பிரசிடென்ட் டோனி டான் உட்பட முக்கிய சிங்கப்பூர் பிரமுகர்கள் அவருடைய உடலுக்கு மலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் அவருடைய உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஸோ அதனால இப்போ ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. நடைமுறை வாழ்க்கை எந்த விதத்திலும் ஒரு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த அவருடைய இறுதி அஞ்சலி பார்க்கப்பட்டு வருகிறது. லீ குவானுடைய அந்த மரணம் இளைஞர்களிடையே எப்படி பார்க்கப்படுகிறது? லீ குவான் யூ என்ற பெயர் இளைஞர்களை பொறுத்தவரையில் ஒரு மாபெரும் தலைவர், ஒரு ஒரு சமூகத்தை முன்னிறுத்திய ஒரு சமூக போராளி. அவரை பார்த்து நிறைய இளைஞர்கள் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் இளைஞர்களிடம் எதிர்பார்த்தது எல்லாமே துடிப்பான இளைஞர்கள் தேவை நாட்டுக்கு. அவர்கள் நன்கு படித்திருக்க வேண்டும், உயர் பதவியை வகிக்க வேண்டும், அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர் ஆழமாக நம்பினார். அதன் காரணமாக இளைஞர்கள் லீ குவான் யூவை இந்த மறைவை அவர்கள் ஒரு மிகுந்த வருத்தத்துடன் தான் எதிர்கொண்டு வருகிறார்கள். இருப்பினும் லீ குவான் யூ வகுத்து தந்த பாதையை எப்படி மேன்மேலும் நல்வழி பாதையில் சிங்கப்பூரை அழைத்து செல்லலாம் என்றும் கூட அவர்கள் தீவிரமாக சிந்தித்து வருகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆதித்யன், லீ குவான் சிங்கப்பூருக்கு ஆற்றிய பணிகள் குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது சிங்கப்பூர் பிரிட்டிஷ் காலத்துல பிரிட்டிஷோட ஆட்சியில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டதிலிருந்து சிங்கப்பூர் ஒரு எப்படி ஒரு ஒரு நிலையான நிலையில் இல்லை சிங்கப்பூர். அப்போ அந்த சமயத்துல லீ குவான் யூ பொறுப்பேற்கிறார். அவர் மக்கள் செயல் கட்சியை தலைமை தாங்குகிறார்.
அதன் பிறகு தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து தேர்தலில் வெற்றி பெறுகிறார், பிரதமராக பதவி வகிக்கிறார். இந்த ஆட்சி காலத்தில் அவர் சிங்கப்பூரில் எதிர்பார்த்தது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அதாவது மக்களிடையே ஒழுக்கம், கட்டுப்பாடு. எந்த இடத்திலும் வந்து எச்சில் உமிழக்கூடாது, அதே போல் எந்த விதமான வந்து ஒரு ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டிஸிலும் ஈடுபடக்கூடாது. இப்படியான வந்து ரொம்ப அடிப்படையான விஷயங்களை வந்து அவர் வந்து ஆழமாக சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இதன் காரணமாக ஆரம்பத்தில் மக்களிடையே அதிருப்தி இருந்தாலும் அது வந்து காலப்போக்கில் மக்களுக்கு வந்து அது வந்து நன்மை விளைவிக்கும் நல் திட்டங்களாக அமைந்தது. அது தவிர வந்து பொருளாதாரம் சார்ந்து அவர் வந்து ரொம்ப ஒரு அழகான நடைமுறையை வந்து பின்பற்றினார். என்னவென்றால் ஒழுக்கமான முறையில் நிறுவனங்கள் வந்து நடக்க வேண்டும். அதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது சிங்கப்பூரை விட மற்ற எந்த நாட்டிலுமே ஈஸி இல்லைன்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர். அந்த அளவுக்கு வந்து சிங்கப்பூர்ல வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் லீ குவான் யூ வந்து வகுத்து தந்த அந்த பாதை மட்டும்தான். இதனால்தான் சிங்கப்பூரால் வந்து இத்தனை குறுகிய காலகட்டத்தில் இத்தனை பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அடைய முடிந்தது என்றும் நாம் சொல்லலாம். அதனால் சிங்கப்பூர் இப்பொழுது இந்த நிலைமைக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு லீ குவான் யூவின் ஒரு ஆலோசனையும் அவருடைய பின்புலமும் வந்து மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதை கூற வேண்டும். லீ குவானுடைய அடக்கம் எப்போது நடைபெற இருக்கிறது ஆதித்யன்? லீ குவான் யூவின் அடக்கம் இன்று பொதுமக்கள் பார்வையில் இருக்கிறது. நாளை அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் என்று நம்பப்படுகிறது. நன்றி ஆதித்யன் உங்களுடைய தகவல்களுக்கு.